எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான விலங்குனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நாய், பூனை, மீன், ஆடு, மாடு, கோழி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா யாருமே வேர்ல்டு லெவலுக்கு யோசிக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வேர்ல்டு லெவலுக்கு யோசிச்சதுதான் பாண்டா. பாண்டாவோட கிரேஸ் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி 90s கிட்ஸ், இன்னும் சொல்ல போனா கமிட்டட் பீப்புள்ஸ் சொல்லலாம். எனக்கு பாண்டா அவ்வளோ ஃபேவரட்டு. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவர்ல பாண்டா வரைகிறதா இருக்கட்டும், கீ செயினா இருக்கட்டும், எனக்கு பாண்டா அவ்வளோ ஃபேவரட்டு. அதை பத்தி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, பாண்டாவை பத்தி சொல்லுங்க. என்ன வாழ்க்கை வரலாறு, அது இது இன்ட்ரெஸ்டா சொல்லுங்க ப்ரோ. பாண்டாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்றத விட அந்த வாழ்க்கை முறை சொல்றேன், அதனுடைய பரிணாமம் எப்படி இருந்திருக்குன்றத சொல்றேன். இப்ப பொதுவா பாண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 115 கிலோ வரைக்கும் இருக்கும் ஆண் பாண்டா. இதுவே பெண் பாண்டானா ஒரு 75ல இருந்து 100 கிலோ வரைக்கும் இருக்கும். இல்ல, இதுதான் இப்ப அந்த பாண்டாக்கு பிறக்கக்கூடிய குட்டி இருக்கு, அது வந்து இவ்வளவுதான் இருக்கும். வெறும் 90ல இருந்து ஒரு 150 கிராம். இப்ப பாண்டாவுடைய கலர் வந்து என்ன கலர்? ஒயிட், பிளாக், ரோஸ். உண்மையில என்னன்னா பாண்டாவுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முடியை தாண்டி பார்த்தா கலரே வந்து ரோஸும் பிளாக். பிறக்கும் போது வந்து ரோஸ் கலர்ல இருக்கும். வளர வளர அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பும் வரும். இப்ப அது மேல இருக்குல்ல, தோல் மேல இருக்கிற முடி, அதுதான் வந்து ஒயிட் கலரு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலரை வந்து கொடுக்குது. சோ இப்படிதான் வந்து கலர். ஆனா வெளியே நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். ஆனா அந்த முடிய நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ரோஸ் தான் இருக்கும். ஆனா இப்பேற்பட்ட பாண்டாவுக்கு ரோஸ் கலர் தெரியாது. அதனுடைய உடம்பே ரோஸ் கலர்ல இருந்தா கூட அதுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதுக்கு கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியும். கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா இப்ப மனுஷங்களால சில கலர்ஸ் பார்க்க முடியும். அந்த மாதிரி ப்ளூ, பச்சை இந்த கலரை வந்து பாத்துரும். ஆனா ரெட் கலர் சார்ந்த கலர்ஸ வந்து பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி ப்ரோ கேரட் திங்குது? அது கேரட் தான் தெரிஞ்சு திங்குதா இல்ல எப்படி? இல்ல கேரட்லாம் அது வந்து நம்ம கொடுக்கறது, அது கலரை வச்சு எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்ப அந்த பாண்டாவுடைய அந்த கலர் பிளைண்ட்னஸ் பத்தி அடுத்து வருவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, பாண்டா என்ன சாப்பிடும்? என்ன? மூங்கில் தானே சாப்பிடும். அதுதான் வந்து 99% சாப்பிடும். எவ்வளவு சாப்பிடும்னு நினைக்கிறீங்க? அது எத்தனையோ கிலோ கணக்குல சாப்பிடும். ஏன்னா அதுல தண்ணீர் இருக்கும் அப்படின்ற கேள்விப்பட்டேன். கொஞ்சம் 12ல இருந்து 38 கிலோ வரை ஒரு நாளைக்கு சாப்பிடும். 14 மணி நேரம் சாப்பிடுறதுக்காகவே அது வந்து நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பாண்டாக்கள் இருக்குல்ல, இது இப்ப வேணா தாவர உண்ணியா இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு மாமிச உண்ணியா இருந்தது. எப்படி அப்புறம் மாறிச்சு? இத வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னா, 42 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது கரடி இனம் தானே. இப்ப கரடி எப்படி வந்து மாமிசத்தை சாப்பிடும், அந்த மாதிரி இதுவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆனா காலப்போக்குல 42 லட்சம் கழிச்சு T1R1 ஜீன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசப்டார் இருக்கு. இது என்னன்னா சுவையை வந்து உணரக்கூடியது. இப்ப இந்த ஒரு சுவையை உணரக்கூடிய மரபணு வந்து அதுக்கு 42 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி செதஞ்சு போயிருச்சு. அது செதஞ்சனால அதுக்கு வந்து ஒரு வகையான உமாமி அப்படின்ற டேஸ்ட வந்து உணர முடியாது. உமாமின்ற டேஸ்ட் வந்து இறைச்சியில இருக்கும், நம்ம நான்வெஜ் இருக்குல்ல அதுல இருக்கும். இப்ப ஒரு உணவு உங்களுக்கு கொடுத்து அதுல சுவையே இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிட தோணாது. அதே மாதிரிதான் அந்த மரபணுல சிதைவு ஏற்பட்ட உடனே அதுக்கு வந்து இறைச்சி சாப்பிட்டாலும் அது வெறும் சக்கையை சாப்பிட்ட மாதிரிதான் இருந்தது. ஆனா அதுக்கு மாறா மூங்கில சாப்பிட்டா மூங்கில் நல்லா இருக்குன்னு அதுக்கு தோணுச்சு. அதனால அது வந்து இறைச்சியை கைவிட்டுட்டு மூங்கில வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ப்ரோ சாப்பிடுறது? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல ஒரு செகண்ட். அது இன்னொன்னு எனக்கு என்னதுன்னா, பாண்டாக்கு எப்படி மூங்கில் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதான் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த T1R1 ரெசப்டார் இருக்குல்ல, அது சிதைவடைஞ்சனால அப்ப அது வாழ்ந்த இடத்துல அதிகமா மூங்கில் தான் இருந்தது. இப்ப அதிகமா மூங்கில் இருந்தனால வேற வழி இல்லை, எதையாவது சாப்பிடணும்னு சொல்லும் போது இறைச்சியோடைய சுவையை கம்பேர் பண்ணும்போது அந்த மூங்கிலோட சுவை இதுக்கு வந்து பெட்டரா தெரிஞ்சது. அதனால மூங்கிலே நல்லா இருக்கு, இதே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி மூங்கில வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? கரெக்ட். இதை வந்து நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் பாண்டா நீங்க அந்த சாப்பிட்டதுலேயே சொல்லிட்டு இருந்தீங்களா, நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்ப நிறைய இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, புதைப்படிவங்கள், அந்த காலத்துல வாழ்ந்து இறந்து போன உயிரினங்களினுடைய அந்த எச்சங்கள், அதெல்லாம் கண்டெடுக்கும் போது அதுல இந்த பாண்டாக்களினுடைய பற்கள் வந்து கூர்மையா இருந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பவுமே தட்டையான பற்கள் இருந்தா அது தாவரம் அர்த்தம், கூர்மையா இருந்தா இறைச்சியை கிழிச்சு
பிச்சு சாப்பிடுறதுக்காக மாமிச உண்ணியா சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரிதான் பாண்டாவுடைய பற்கள் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டாக்களினுடைய காப்ரலைட்ஸ் அப்படின்ற அந்த கழிவுகள், இப்ப எப்படி மாட்டு சாணம் இருக்கு அந்த மாதிரி பாண்டாக்களினுடைய பழங்கால கழிவுகள், அதை வந்து ஆராய்ச்சி செய்யும் போதும் அது வந்து நிறைய மாமிசத்தை வந்து சாப்பிட்டதுக்கு உண்டான ஆதாரம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் 42 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாண்டாக்களினுடைய உடல் அமைப்பு, அதுக்கப்புறம் அதனுடைய கழிவுகளை பார்க்கும்போது தான் இருந்தது. ஆனா 42 லட்சம் வருஷத்துக்கு அப்புறமா இறந்து போயிருக்கும்ல, அந்த பாண்டாக்களினுடைய எச்சங்களை பார்த்தா இப்ப இருக்கிற பாண்டாக்கள் மாதிரிதான் அது வந்து தாவரங்களை, குறிப்பா மூங்கில வந்து சாப்பிட்டதுக்கு உண்டான ஆதாரம் தான் அதிகமா கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மாற்றம் வந்து 2009ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு. இல்ல மாமிசம் சாப்பிட்டது வந்து 42 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் இருந்துதான் இது வந்து இந்த அசைவத்தை சாப்பிடுது. ஆனா 2009ல தான் பாண்டா வந்து அசைவத்தை சாப்பிட்டுருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. 42 லட்சம் வருஷத்துக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜீனோம் மேப்பிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய உடம்புல இருக்கிற DNA அதை ஒரு வரைபடம் மாதிரி ஆக்கி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கரடியோட அப்படியே ஒத்து போச்சு. ஒண்ணுதான் மிஸ் ஆச்சு, அந்த T1R1. சோ அப்ப அந்த மரபணு இல்லாதனால இது வந்து அதை சாப்பிடுறத நிறுத்திருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மனுஷங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கரடியோட அடுத்த வருஷம் தான் பாண்டான்னு சொல்லலாமா? ஆமா, இல்ல கரடி, பாண்டா, அதுக்கப்புறம் இந்த பனிக்கரடி எல்லாம் வந்து ஒரே இனத்தை சேர்ந்ததுதான். ஆனா அந்தந்த நிலப்பகுதிக்கு ஏத்த மாதிரி அது வாழக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி பரிணாமம் அடைஞ்சு சொல்லிக்கலாம். ஆமா, இப்ப நீங்க இந்த கரடிய இந்த பாண்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தா இந்த 2 கலர் ஒயிட்டும் பிளாக்கும் ஏன் வந்து இருக்குன்னா, இது அதிகமா சீனால வாழக்கூடியது. அங்க சீனால வந்து பனி பொழியும். நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பனி பொழியுன்னு வைங்க. இப்ப வேற ஏதாவது ஒரு உயிரினத்திடமிருந்து அது தன்னை மறைச்சிக்கிறதுக்கு அந்த கலர் வந்து உதவும், ஒயிட் கலர். இதுவே இருட்டுல தன்னை மறைச்சிக்கிறதுக்கு அந்த பிளாக் வந்து உதவும். சோ இந்த மாதிரி அது வந்து பயன்படுத்துறதுக்காக. உண்மையிலே ஒயிட் தானா இல்ல அது ஒரு மாதிரி கிரீம் கலர் மாதிரி இருக்கு? இல்ல ஒயிட் தானா? இல்ல ஒயிட் தான். மில்க் ஒயிட் தான். ஆமா, அது ஏன் அந்த மாதிரி கலர் வந்து இருக்குன்னா, அது எங்கேயா போய் உருள்றது அந்த மாதிரி நடக்குன்னா அந்த அழுக்கு மாதிரி தான். இது வந்து ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 99% அது வந்து மூங்கில சாப்பிடும். அப்படி சாப்பிட்டா கூட அதனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குடல் வந்து இந்த நான்வெஜ் இருக்குல்ல, அதை செரிமானம் பண்றதுக்கு உண்டான சின்ன குடல் தான் இருக்கு. இப்போ மூங்கில சாப்பிடுறதுல அது வயிற்று எதுவும் கிழிச்சிராது. ஏன்னா அதனுடைய பற்கள் ரொம்ப தட்டையா இருக்கும், ரொம்ப பலமான தாடையை கொண்டு இருக்கிறனால அது நல்லா மென்னும். எடுத்தோடனே அப்படியே முழுங்காது, அது நல்லா மென்னுதான் முழுங்கும். 13 மணி நேரம் உட்கார்ந்து சாப்பிடுது. அதனுடைய வயிற்றுல வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான என்சைம் இருக்கு. அது ஒரு நீர் மாதிரி, ஒரு செரிமான நீர். அது வந்து ஆசிட்டோட பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்க. அப்ப கல்லையே கரைசிடும்ன்றப்ப மூங்கில்லாம் ஏமாத்துறோம். அதனால இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப மாடு ஆடுலாம் இருக்குல்ல, இந்த தாவர உண்ணி, அதுக்கு வந்து குடல் பெருசா நீளமா இருக்கும். இப்ப இதுவும் தாவர உண்ணி தானே, அப்ப இதுக்கும் குடல் பெருசா இருந்திருக்கணும், ஆனா சின்னதா இருந்திருக்கு. ஏன் சின்னதா இருந்திருக்குன்னா, அந்த 42 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அசைவம் தான். இப்ப குடல் நீளமா இருந்தா அசைவம் சாப்பிட்டது உடலுக்குள்ளேயே தங்கும், மெதுவா வெளியேறும். அப்ப அது அழுகி விஷமாகி உடம்ப பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் குடல் வந்து சின்னதா இருக்கும் அசைவம் சாப்பிடுற சிங்கம், புலி போன்ற அந்த விலங்குகளுக்கே. அப்படி இருந்தாதான் வேகமா அதுல இருக்கக்கூடிய சத்தம் மட்டும் எடுத்துட்டு சக்கைய கழிவுகளா வெளியேற்ற முடியும். சோ அந்த தன்மை இதுக்கு இருக்கிறனால ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா, மூங்கில சாப்பிட்டாலும் அதுல இருந்து கொஞ்சம் சத்து தான் வந்து அது கிடைக்குது. ஒரு 100 மூங்கில சாப்பிட்டா ஒரு 17ல இருந்து 20 மூங்கிலுக்கு உண்டான சத்து தான் அது கிடைக்குது. அதனாலதான், ஏன்னா அது சின்னதாவும் குடல் இருக்குல்ல, சாப்பிட சாப்பிட வேகமா கழிவாவும் வெளியேறும். அதனாலதான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 38 கிலோ வரைக்கும் கூட சாப்பிடுது. 38 கிலோ சாப்பிடுது. ஐயோ, இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு சாப்பிட்டாலும் அது வந்து 1% அளவுக்கு மத்த இலை தலைகள், நீங்க சொன்ன மாதிரி காய்கறி, பழங்கள் சாப்பிடும். அதை தாண்டி இறந்த உயிரினங்களையும் சாப்பிடதான் செய்யுது. இப்ப கூட எலி, மூங்கில் எலின்னு இருக்கு. மூங்கில விடாது. ஆமா, மூங்கில் காடுகள்ல திரியிற எலி. அதுக்கப்புறம் வந்து பாம்பு, ஸ்னேக்க வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்ப சாப்பிடும். இது வந்து ஆம்னிவோரஸ் தானே ப்ரோ வரும்? இல்ல, அப்படி வராது. இது இப்ப வேட்டையாடி திங்குதுன்னு வைங்களேன்.
அப்ப வந்து ஆம்னியோரஸ் அப்படின்னு சொல்லிடலாம். பிளஸ் இது வந்து ஒரு மாதிரி ரெண்டுமே கலந்ததுன்னு சொல்லலாம். ஆனா அது 99% எதை சார்ந்து இருக்குன்னா இந்த மூங்கில தான் சார்ந்து இருக்கு. நான் ஒரு விஷயம் யானை பத்தி சொல்லும்போது சொன்னேன், யானைக்கு வந்து சத்து பற்றாக்குறை வரும்போது அது வந்து எலும்ப மென்னுட்டு எலும்ப துப்பிரும், அதுல இருக்கிற கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்களை எடுத்துக்கும். அப்ப யானைய ஆம்னியோரஸ் சொல்ல முடியாது. அது மாதிரிதான் இது எல்லா நேரங்களையும் எடுக்காது. அது செத்து கிடந்தாதான். இது வந்து பயங்கரமான சோம்பேறி. ஆமா, அது சாப்பிட்டா நடக்கிறதுக்கே வந்து சோம்பேறி இல்ல. இதை ஏன் சொல்றேன்னா, இப்ப எலியோ பாம்போ இருந்தா அதை அடிச்சுலாம் அது சாப்பிடாது. செத்து கிடந்தா இதையே விடுவானே, இதை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் புரோட்டீனாச்சும் நம்ம கிடைக்கும், அந்த மாதிரி எடுக்குமே ஒழிய இது வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கான ஒரு அந்த மாதிரி அர்த்தத்துல வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. சோ இது மாதிரி இதனுடைய வாழ்க்கை முறையில இன்னொன்னு நான் சோம்பேறித்தனம்னு எங்க கிடைச்சாலும் படுக்கும். ஏன்னா 14 மணி நேரம் சாப்பிடுது, மூங்கில தான் சாப்பிடுது, கம்மியான சத்து தான் கிடைக்குதுன்றனால அந்த கம்மியான சத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு வேகமா செயல்படக்கூடாது, மெதுவா செயல்படும். மந்தத்தின் உச்சம் பாண்டாதான். ஆமா, மெதுவா நடக்கும், மெதுவா வந்து ஒரு பாறை இடுக்கோ ஒரு மரத்தடியோ மரத்துக்கு மேல எல்லாம் போய் படுக்குது. ஏன்னா அது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்தவங்க வந்து தொந்தரவு பண்ண கூடாதுன்னு மரத்து மேல ஏறி அது பாட்டுக்கு ஹாயா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மூங்கில் சாப்பிடுறது எனர்ஜி கம்மியா தான் ஏறும், நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லுதுல, அப்போ மரம் ஏறுறதுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும்ல, ஆனா தூங்குறதுக்கு தானே அந்த எனர்ஜி. பாண்டாவா இருக்கே, அதுக்கப்புறம் அங்க போய் தூங்கிரும். அந்த மாதிரி பயங்கர சோம்பேறித்தனமா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் விரல்லையும் வந்து 5 விரல் இருக்கு. அதுக்கு வந்து 6வதா ஒண்ணு வந்து இருக்குது, சூடோ தம்ப் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா இந்த மணிக்கட்டு எலும்பு இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வந்து அது சதையும் அந்த எலும்பும் சேர்ந்து ஒரு விரல் மாதிரியே பாண்டாவோட கை பாத்திருக்கீங்களா? அந்த 6வதா ஒரு சின்ன விரல் மாதிரி இருக்கும். அது வந்து பரிணாமத்துல எதுக்கு உதவுதுன்னா மூங்கில கெட்டியா புடிச்சுக்கிறதுக்கு, ஆமா புடிச்சு இழுக்கிறதுக்கு, உடைச்சு திங்கிறதுக்கு. எனக்கு மூங்கில்ல மட்டும் அதுக்கு வேலை பார்த்து தானே இழுக்க முடியும், அப்பயும் சோம்பேறி. அது சாப்பிடுறதுக்கு அது கூட பண்ணலன்னா எப்படி? அதே மாதிரி இது தனியா இருக்கதான் விரும்பும், கூட்டத்தோட இருக்க. யாரா வந்தா கூட அடிச்சு விரட்டிடுது, ஏன் இடம் வர வேணாம், நான் தனியா இருக்கணும்னு தனியா ஒரு கற்பனையில. ஆமா, ஆனா சண்டை போடும்போது வீரியமா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போட்டு. பத்தி எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, வீடியோல பாப்பீங்க. சண்டை எதுக்கெல்லாம் போடும்லாம் தெரியுமா நம்மள மாதிரி. ஓகே, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதான் சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னா போய் மறுபடியும் இன்னும் நல்லா தூக்கம் போட்டுரும். அந்த மாதிரி ஒரு விசித்திரமான உயிரினத்திலேயே ரொம்ப விசித்திரமானதுதான் இந்த பாண்டா. இவ்வளவு விசித்திரம் இருக்கே. நான் பாண்டாவோட விளையாட்டு, காதல், எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் அடுத்த வீடியோல சுவாரஸ்யமா பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு பாண்டா எவ்வளவு ஃபேவரட்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உண்மையிலே சொல்றேன்ப்பா, நான் ஒரு பாண்டா லவர். நீங்க பாண்டா லவரா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்டர்டைன்மெண்டா பாண்டாவோட ஃபன் சைட பார்ப்போம். தேங்க்யூ.